ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸோட அந்த வேர் டு ஸ்டடி சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூ சிலபஸ் தமிழில் இருக்கிற அழகு 1 வந்து ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட வேர் டு ஸ்டடி அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் 20 அதிகாரங்கள் ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது, அதற்கான விளக்கங்கள் இல்லாமல் இருந்தது. அது எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு பிடிஎஃபாக நேற்று கொடுத்துருந்தோம். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், எடுத்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் அந்த அழகு 1 மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் டேபிள் போட்டு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த டாபிக் வைஸாக பிரிச்சாச்சு. இதை மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த டாப்பிக்லேருந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம். அதனால் அந்த டாபிக் நேம் மட்டும் அந்த டேர்மு இயலோடு கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே பிரித்து மெட்டீரியல் வந்து டைப் பண்ண கொடுத்துருக்கோம். அது வந்து நம்மளோட பேட்சில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த அழகு 1 வந்து இலக்கணம் பார்த்து 25 கேள்விகள் கேட்பாங்க. என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எழுத்து சொல்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. எழுத்தில் வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், சொல்ல வரப்பு வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் பெயரச்சம் வகை அறிதல், அதுக்கப்புறம் அயர் சொல் தமிழ் சொல், அதுக்கப்புறம் எதிர் சொல் வினை சொல், எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதுதான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தா போதுமானாக்கா இவங்க சொன்ன டாபிக் கவர் ஆகிடும். ஆனால் இது இல்லாமல் அந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லி இப்போ எழுத்து அப்படின்னு சொல்லி வரப்போ எழுத்து இலக்கணம் ஃபுல்லாக தான் படிக்கணும். இப்போ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு சொல்லி வந்ததுனாக்கா அதோட அந்த பகுபத உறுப்பு இலக்கணங்கள், அந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே படிக்கணும், எப்படி சேருது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அந்த பார்ட் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். அந்த புணர்ச்சி விதிகள்லாம் அந்த இயலில் எங்கெங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த விதிகள்லாம் தெரிஞ்சாதான் புதுசாக ஒரு வார்த்தை புக்கில் இல்லாமல் கொடுத்தாலும் உங்களால் சேர்த்து எழுத முடியும். ஓகேவா, அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இனமிகள், உயிர்வரின் உட்குரல் மெய்வெட்டோடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லாமே இருக்குது, அதையே படித்தாலே போதும். அது இல்லாமல் 6th to 12th அந்த செய்யுள் பகுதியில் பகுபத உறுப்பு இலக்கணங்கள், அது இல்லாமல் பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி இடையில கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த குற்றியல் உரனாக்கா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கணும். அந்த மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் மட்டும். அந்த மாதிரி இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே படிச்சுக்கணும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேவா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் அந்த வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கணும். அந்த விதிகள் எல்லாமே படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸாக வந்த கொஸ்டின் அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த மொழித்திறன் அப்படின்னு சொல்லி அந்த பிழையை திருத்தெழுதுக அப்படின்னு சொல்லி அவங்களே எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே அந்த டாபிக் வைஸாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையுமே செப்பரேட் மெட்டீரியலாக கொடுக்குறோம். அது இல்லாமல் 11th 12th அந்த கதை பகுதியில் அதோட பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த கதை பகுதிக்கு பின்னாடி அந்த பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மொழித்திறன் வளர்ப்பயிற்சி இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு 6th நியூ புக்கு ஓல்டு புக்கில் 2த்துலையுமே இருக்குது. அடுத்து அந்த லகர லகர வேறுபாடு அந்த மயங்கொலிகள். ஓகேவா, மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே உண்டு. அது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பிரித்து கொடுத்துருக்குறோம். அடுத்து இனவெழுத்துக்கள். ஓகேவா, அதாவது என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் இனமைகளாக வரும் அப்படின்னு சொல்லி இக்க இத்த அப்படின்னு சொல்லி அந்த இன எழுத்துக்கள் வரும்ல, அந்த இன எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோட இலக்கணங்களும் படிச்சுக்கணும். அது எந்த மாதிரியான எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்றதையும் படிச்சுக்கணும். அடுத்து சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ அப்படின்னு சொல்லி அந்த சுட்டெழுத்துக்களோட வகைகள், அது எப்படி யூஸ் ஆகுது, இப்போது வழக்கத்தில் என்ன சுட்டெழுத்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் படிச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து வினா எழுத்துக்கள் அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா அப்படின்னு சொல்லி அந்த வினா வகைகள், அதற்கான விடைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, வினா விடை வகைகள், விடைகளும் சேர்த்தே படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருமை பன்மை அறிதல். ஓகேவா, எல்லாத்துக்குமே அந்த இலக்கணமும் மொழித்திறனும் சொல்லி பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் படிக்கணும். ஓல்டு புக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இலக்கணம் அப்படின்னாக்கா இலக்கணம் முறைப்படி படித்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அது வந்து எங்கே இருந்தாலும் கேட்கலாம், ஸ்கூல் புக்கில் தான் கேட்கணும்லாம் கிடையாது, அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எழுதலாம். ஓகேவா, வேர் சொல் அறிதல், அது இல்லாமல் அந்த வேர் சொல்லிலிருந்து அந்த வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் பெயரச்சம் அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா அயர் சொல்லேருந்து தமிழ் சொல். ஓகேவா, அது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் எதிர் சொல். எதிர் சொல்லும் பார்த்திங்கன்னா 1 2 அந்த ஒவ்வொரு செயல் பகுதியிலுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இரவு பகல் அப்படின்னு சொல்லி அதற்கான எதிர் சொற்கள், அந்த எதிர்மறை சொற்கள் எல்லாமே மொழித்திறன் வளர்ப்பயிற்சியில் இருக்கும், பார்த்துக்கோங்க.
அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதுவும் பார்த்திங்கன்னா அதே தான். அந்த வல்லின மிகும் இடங்கள் வல்லின மிகா இடங்கள் அந்த ஒற்றுப்பிழை எல்லாமே ஓகேவா. அந்த சந்திப்பிழை அப்படின்றது தான் ஒற்றுப்பிழை அந்த மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா வினை சொல்லோட 2 வகைகள். அந்த வினை சொல்லோட 4 வகை சொற்களில் வரும். அந்த பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்ல அந்த வினை சொல் வேறுபாடுகள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. இதை எல்லாத்தையுமே பிரிச்சே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து அழகு 1க்கு மட்டும்தான் ஓகேவா. மொத்தமாக ஒரு 7 அழகாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அழகாக பார்த்துருவோம். தனித்தனி பிடிஎஃபாகவே கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கிராப் பண்ணி அதை வந்து டாபிக் ஓரியன்டாக எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளோட பேட்ச் குரூப்பில் கொடுத்துருவோம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் 2026ஓட குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் ஓகேவா. ஆனுவல் பிளானருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க ஆரம்பித்தா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியுன்றதுனால சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாக்கா அட்வான்ஸாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 24/11/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த ஆன்லைன் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்சஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியே அந்த புக் இருக்கும். தமிழுக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு புக் மட்டுமே படித்தாலே போதும். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20 டாபிக் கிட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். அந்த டாபிக் எல்லாத்துக்குமே A to Z ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட்டோட. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூலில் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்லேருந்து ஜிஎஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சருக்கு பிடிஎஃப் கொடுப்போம். புக் பேக் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்க வேணாம், அதிலேயே படிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக். ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து பாலிட்டியில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு ஐடியலான புக்காக இருக்கிற மாதிரி பாலிட்டி புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டிக்கு படித்தா போதும். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் சொல்லப்போனால் குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாமுமே நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நவம்பர் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பேட்சை பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப்லேயே அதோட ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டோட கண்டக்ட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு படிக்க போகிறீங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.